சிவாய நம்ம மனிதனோட வாழ்க்கை பிறந்ததுலேருந்து அவன் வாழ்ந்து முடிவு வரைக்கும், அதாவது ஜனனத்திலேருந்து மரணம் வரை, கருவுற்றதுலேருந்து அவன் மிகப்பெரிய அனைத்தையும் சோதனையிலேயே வாழ்கிறான். தன்னுடைய தாயோட கருவறைக்குள்ளே செல்வதற்குள்ளேயே அவன் 1000 இல்லை 2000 இல்லை பல கோடி முறை அவன் சோதிக்கப்பட்டுவே கருவறை ஆகிறான். மனிதன் தன்னுடைய தாய் கருவறைக்குள்ளேயே இவ்வளவு முயற்சிகளும் இவ்வளவு பெரிய இன்னல்களையும் ஸ்ட்ரகிள்னு சொல்லக்கூடிய போராட்டங்களை கூட பண்ணி அவன் அந்த பிறப்பல் பிறந்திருக்கிறான்னா, நீங்கள் என்னத்துக்கு வாழ்க்கை தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களால் முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு கடன் இருக்குது சாமி, எனக்கு பணங்காசு சம்பாதிக்கணும் சாமி, இப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா? அந்த பணத்தை வச்சு எத்தனை நாள் சந்தோஷமாக இருப்பீங்க? அந்த பொருளை வச்சு எத்தனை நாள் சந்தோஷமாக இருப்பீங்க? அந்த வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். பணம் கண்டிப்பாக தேவை, வீடு தேவை, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நெல்லை காரு பங்களா இதெல்லாம் தேவை தான். ஆனால் அந்த காரு பங்களாலாம் எதனால் எப்படி அப்படின்னா உங்களுடைய உழைப்பால் தான் வர முடியும். அதுக்காக உங்கள் குடும்பத்தை மறந்துட்டு உங்கள் குழந்தை குட்டிகளை மறந்துட்டு அப்படி என்ன அவசரமான ஒரு வாழ்க்கை? வீட்டுக்கு எப்போ வர்றேன்னு உங்கள் குழந்தைகளுக்கு தெரியாது, நீங்கள் எப்போ எந்திரிச்சு வெளியே போகிறீங்கன்னு உங்களுக்கு குழந்தைகளுக்கு தெரியுது. அப்போ என் குழந்தைகளுக்காக சம்பாதிக்கணும்னா அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன சம்பாரிச்சிருக்கிறீங்க? வெறுமான சொத்தையா? நிறையா வீட்டு குழந்தைங்களெல்லாம் தன்னுடைய அப்பாவை மதிக்காது தெரியுமா? உங்கள் வீட்லேயும் இருக்கலாம். உங்கள் பெத்த தாய் தந்தையை யாரையும் மதிக்காது. கேட்டால் எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற நிறையா பேர் நான் பார்த்துருக்குறேன். எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்காதுங்க, எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணுங்க, கோவப்படுத்துதுங்க, என்னை டென்ஷன் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்கிற குழந்தைங்கள நான் எத்தனையோ பார்த்துருக்குறோம். அதேமாதிரி பெற்றவங்களுக்கும் தங்களோட குழந்தைங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது எத்தனையோ தாய் தந்தையும் பார்த்துருக்குறோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஓடுறீங்க இல்லையா ஒரு ஓட்டம். இந்த சமுதாயத்தில் நாங்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும், நாங்கள் நல்லபடியாக வாழ்த்துந்தரு இந்த சமுதாயத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓடுறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை யாருக்காக அப்படின்னு கேட்டால், சாமி எங்கள் குழந்தைங்களுக்காகமா தான். எது? குழந்தைங்க சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, படிக்கிறாங்களா, எழுதுகிறாங்களான்னு கூட பார்க்க முடியாமல் ஏதோ ஒரு இயந்திரம் போல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறீங்களே, அதுவா? உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய குழந்தைகளோட பிறந்தநாள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுமா? உங்களோட குழந்தைகளோடைய பிறந்தநாளை சொல்லுங்க அப்போ. சொல்ல தெரியாது. உங்களுடைய பிறந்தநாளே உங்களுக்கு நிறைய பேத்துக்கு மறந்துருக்கும். ஏன்னா நீங்கள் இயந்திரம் போல் ஓடிட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு மிஷினரி போல் ஓடிட்டுருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டது அப்படிங்கிறத விட பணம் சம்பாதிச்சா போதும், ஒரு வீடு வாங்கி கட்டிட்டா போதும், ஒரு கார் நிறுத்திட்டா போதும், இந்த சமுதாயத்தில் நான் தலை நிமிர்ந்து நின்றுட்டா போதும், அவ்வளோதானா? நீ வாழ்கிற வாழ்க்கையே உங்கள் குடும்பத்துக்காகத்தான். அதுக்கு அடுத்தது தான் தெருவுக்கு அடுத்து தான் ஊருக்கு அடுத்து தான் சமுதாயமே. வெறுமானே ஊட்டை தாண்டி நீ யாருக்காக சம்பாதிக்கிற? உன் வீட்டில் உன் பையனுக்காகவும் பொண்ணுக்காக தான் எவ்வளோ தூரம் சம்பாதிக்கிற. அந்த பையனையும் பொண்ணையும் பார்த்துக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னா நீ சம்பாதிக்கிற பணம் காசு மட்டும் பையனுக்கு சொத்தாக இருக்காது. வெறுமான அது காகிதம், செல்லா நோட்டு. சம்பாதிங்க, தப்புன்னு சொல்லலை. சம்பாதிக்கிற பணத்தை உங்கள் குழந்தைகளுக்காக செலவு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நேரத்தை உங்கள் குழந்தைகளுக்காக வாரத்தில் ஒரு நாள் செலவிட்டு பாருங்கள். அந்த குழந்தைங்க உங்களை தூக்கி தலைமையில் வச்சு கொண்டாடுவாங்க. ஐயோ எங்கள் அப்பா ரொம்ப சூப்பருங்க, எங்கள் அம்மா எனக்கு சூப்பருங்க, கண்டிப்பாலும் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா தாங்க எங்களுக்கு எல்லாமே, எங்கள் அப்பா தாங்க எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. என் பையன் குடிச்சிட்டு வர்றானுங்க, என் பொண்ணு என் பேச்சை கேட்குறதில்லைங்க, என்ன கேவலமாக திட்டுறாளுங்க, அடிக்கிறாளுங்க, சண்டை கட்டுறாளுங்க. இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான். ஆனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் சார்போடு தான் வாழ்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்கிற வாழ்க்கையில் எவ்வளோ தான் காசு சம்பாதிச்சாலும் உங்களோட பசங்களும் பிள்ளைங்களோட வாழ்க்கையை கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. ஒதுக்கி அவங்களோட உட்காந்து எல்லோரும் ஒரு நாளாவது ஒரு வேளையாவது அவர்களோட உட்காந்து மொத்தமாக முடிஞ்ச வரைக்கும் பெரிய வாழை இலையை வாங்கிட்டு வந்து எல்லோரும் ஒரே தட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரே வாழை இலையில் போட்டு எல்லோரும் ஒன்றா சாப்பிடுங்க. அவங்களோட மனசு விட்டு பேசுங்க. அப்போ தான் இந்த குழந்தைகளும் உங்களுக்கு அனைத்து விதமான இடத்துலையும் உங்கள் கூடவே நிற்பாங்க. கூட்டு குடும்பமாக வாழ்வதற்கு முயற்சி இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் கூட்டு குடும்பம், இல்லைன்னா குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வாழுங்க. குழந்தைங்களே நீங்கள் பார்க்கணும், கூட்டு குடும்பத்துக்கு எங்கே போக போகிறீங்க?
உங்களுக்கு வாழ்க்கைன்னு என்னென்னு தெரியல, அதுதான் பிரச்சனையே. இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணிச்சு, சாமி நீங்கள் பேசுகிறதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் எனக்கு பணம் இல்லைன்னா என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே. பணம் இருந்தால் தான் மதிப்பா, இல்லை பணத்துக்கு மதிப்பா, இல்லை உங்களுக்கு மதிப்பா? விலை உயர்ந்த கார் ஒன்று வாங்கிட்டு போகிறான், விலை உயர்ந்த காருக்கு மதிப்பா, கார் ஓட்டிகிட்டு போகிற நபருக்கு மதிப்பா அப்படின்னா நிறைய பேர் ஓட்டுநர்கள் வைத்து தான் அந்த கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அதை ஓட்டுறது முழு நேரமும் அந்த ஓட்டுநர் மட்டும்தான். அதை துடைக்கிறதுல இருந்து அதுக்கு நல்ல நிர்வாகப்படுத்துறது எல்லாமே அந்த ஓட்டுநருக்கு மட்டும்தான். அப்போ அந்த ஓட்டுநருக்கு தான் மதிப்பா, இல்லை வாங்கினவனுக்கு மதிப்பா? காருக்கு தான் மதிப்பு, மனிதனுக்கு கிடையவே கிடையாது. அப்போ ஒரு இயந்திரத்துக்கு இருக்கிற மதிப்பு கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. பணம் காசு எப்போ வேணாலும் சம்பாரிச்சிடலாம், எப்படி வேணாலும் சம்பாரிச்சிடலாம். ஆனால் வாழ்க்கையோட பொன்னான நேரத்தை, அதிசயமான நேரத்தை, ஆச்சரியமான நேரத்தை, கடந்த நொடியை வாங்குவதற்கு உங்களால் மட்டும் இல்லை, யாராலையும் வாங்க முடியாது. கடந்துருச்சு, ஒரு நொடி நுழைஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி பேசின வார்த்தைகளை இப்போ திரும்ப வாங்கலாம், வாங்கிடலாம். ஆனால் கடந்த நிமிடத்தை வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. ஒருத்தர் தவறு செஞ்சுட்டார், அவர் தப்பு உணர்த்த சொல்லணும், கண்டிப்பாக அவர் கால் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிடலாம். ஆனால் அவர் செய்த அவரால் இழக்கப்பட்ட இழப்பை சரி செய்யவே முடியாது. அதுபோல தான் உங்களுடைய பொன்னான நேரத்தை உங்கள் குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுங்கள், உங்கள் பசங்களுக்காக செலவு பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே எல்லாத்துக்கிட்டையும் மனம் விட்டு பேசுங்க. ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள் ஒதுக்குங்க. இந்த நாள் நாங்கள் வெளியே யாருக்கிட்டையும் எங்கேயும் போக மாட்டோம், வீட்டில் உட்காந்து பேசணும். முடிஞ்சால் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. இதுதான் வாழ்க்கை முறை. இதை விட்டுட்டு நான் காலையில் எழுந்திரிச்சனுங்க, குளிப்பணுங்க, ஆஃபீஸுக்கு போகணுங்க, சாயந்தரம் 7 மணிக்கு மேலே ஆஃபீஸ் விட்டு வருவனுங்க, சாப்பிடுங்க, தூங்குவோங்க, இது ஒரு பொழப்பா? இயந்திரத்துக்கும் கூட இது வேலை செஞ்சிடும். நீ வருங்காலங்களில் ரோபோட் வந்துருச்சு, அதெல்லாம் வேலையை பார்த்துரும். உங்களுக்கு வேலையே இல்லாமல் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க. அப்போ எப்படி சம்பாதிப்பீங்க? இப்போவே நிறையா நாடுகளில் அனைத்துக்குமே இயந்திரங்கள் வந்துருச்சு, ரோபோட். இனி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? முடிஞ்ச வரைக்கும் மனிதநேயத்தோட, மனித மாண்போட அணுகுங்க, அனுசரணை பண்ணுங்க, மனசு விட்டு பேசுங்க. எல்லாத்துக்கும் பணம் காசு தானது முக்கியமெல்லாம் இல்லை. நாயை எவ்வளோ வேணாலும் பணம் கொடுத்து வாங்கிடலாம். அப்போ சொன்னாங்களே ஏதோ ஒரு நாய், ரொம்ப விலை உயர்ந்த நாய், அந்த நாயை வாங்கத்தான் முடியும், அதை வாலாட்டெல்லாம் வைக்க முடியாது. வாலாட்டணுன்னா அந்த எஜமானுக்கிட்ட மட்டும்தான் வாலாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசணும், அதோடைய உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். காலையில் சாயந்தரம் ஒரு தடவையும் காலையில் ஒரு தடவையும் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். அப்போ தான் அந்த நாய் உங்களுக்கு வாலாட்டம். ₹1,00,000 கொடுத்து வாங்குகிற நாயே உங்களுக்கு வாலாட்டம் அன்றைக்கிது. பெற்ற குழந்தைங்க உங்களுக்கு கூடவே இருக்கிறவங்கள உங்கள்கிட்ட வந்து அன்பாக பாசமாக நிற்கணும்னு ஆசைப்பட்றோன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நேரமாவது உங்களுடைய அன்பையும் பண்பையும் காட்டணும். இல்லை, என் புள்ள என்கிட்ட பேசுகிறதில்ல, என் பையன் என்கிட்ட பேசுறதில்ல. வெட்டு வீராப்பு. என்னத்துக்கு இந்த வீராப்பு? இல்லை யாருக்கிட்ட இந்த வீராப்பு? உங்கள் குழந்தைகிட்ட தானே. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா வரக்கு, அம்மா வரக்கு லேட் ஆயிடுச்சுமா, ஓகேம்மா வாம்மா உட்காருங்க சாப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டு பாருங்களேன். அவங்களுக்கார நேரத்தை ஒதுக்குங்களேன். எப்போ பார்த்தாலும் என்னமோ குழந்தைங்க பெற்றுட்டா போகுது, அவங்க உங்களுக்கு அடிமையாக இருக்கணும் போலவே. அடிமையாக இருக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் தெரியாதவங்கெல்லாம் கிடையாது. அவங்க என்ன குதிரையா, மாடா, எருமையா, சிங்கமா கூண்டில் வச்சு வளர்க்கலாம் தரலான்னு? அவங்களுக்கு 6 அறிவு இருக்குது. நீங்கள் பெற்ற குழந்தைங்க தான், அவங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது. உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது அதை விட அவங்களுக்கு இன்னொரு மடங்கு சேர்த்து அறிவு இருக்குது. அவங்ககிட்ட முடிஞ்ச வரைக்கும் மிண்டாதீங்க. அவங்கக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் அன்பாக பேசி பழகுங்க. எந்த குழந்தையும் உங்களுக்கு தப்பாக போகாது, புரியுதா? குழந்தைங்களும் அதே மாதிரி தான். அவங்க எதுக்கு வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியுது. நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும், நல்லது கெட்டது நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஏங்க பசங்களோட சேர்ந்துட்டு போய் குடிக்க போகிறானுங்க, குடிக்கிறதுக்கு யார் ஒன்று அனுப்பிச்சுட்டா நீ மூடிட்டு வீட்டில் வந்து அவன் சொல்கிறதுக்கு அவன் கேட்குறதெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தா, அவங்க கூட உட்காந்து சந்தோஷம் பெருமையாக பேசியிருந்தா அவன் வெளியே போவானா? என் பையன் படிக்க மாட்டேங்கிறேன், ஏன் படிக்க மாட்டேன்? நீ வந்து உட்கார்றா வீட்டில், நீயே ஓடிட்டு திரியிற. உன்னால் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நேரம் இல்லை. ஸோ உனக்கு படிப்பறிவே இல்லைன்னா பரவாயில்ல, தம்பி இன்றைக்கி என்ன சாமி சொன்னாங்க வாத்தியார், கொஞ்சம் நேரம் உட்கார் சாமி படிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ நேரமாக வீட்டுக்கு வரணும். நீயே அரை போதையை போட்டு திரியினாயி உனக்கு எப்படி அவன் பையன் சொல்கிறது கேட்பான்? வாழ்க்கையை வாழணும்னு வாழாதீங்க, நம்ம தான் வாழணும்னு நினச்சி வாழுங்க. அது சிறப்பு செய்யும். என்னமோ ஒரு ஆணி அடித்து வச்சதை போல் இங்கே ஒரு ஓட்டம் அங்கே ஒரு ஆட்டம். இதான் வாழ்க்கை.
சம்பாதிக்க தெரியாதீங்க. சம்பாதிச்சவனெல்லாம் நிறைய உடம்புல நோய் நொடி தான் வாங்கி தெரியுது. கல்யாணம் வயதுக்கு பண்ணுங்க. கல்யாணம் பண்ணாதவங்க எத்தனையோ பேர். சாமி 35 வயசு ஆகி போச்சு. என்ன ஒரு 30 வயசு இருக்க முடியாது. அவங்க குழந்தை உனக்கு வறுமைக்கு 10 வயசு 5 வயசில் இருக்குண்டா. அது உன்னை தாத்தானு கூப்பிடுமா இல்லை அப்பான்னு கூப்பிடுமா? வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை முதல்ல பண்ணி வச்சிடுறாங்க. இந்த ஆம்பளை பசங்களுக்கு கல்யாணங்கிறது பெரிய கனவாக இருக்குது. வீடு வாசல் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். என்னமோ பொழப்பு எதை நோக்கி ஓடுதுன்னா, பிறப்பு தொட்டில் முதல் கட்டில் வரை தான், வேறு எதுவும் கிடையாது. இங்கே எதுவும் நிரந்தரம் இல்லை. நீ பிறந்துட்டா கண்டிப்பாக நீ எதை நோக்கிடா ஓடுறேன்னு கேட்டால் அடித்து சொல்லுங்கள், என்னுடைய மரணத்தை நோக்கி தான். உனக்கு என்னடா கோலு, நீ எதடா நோக்கி ஓடுற? சாமி என்னுடைய மரணத்தை நோக்கி தானுங்க. இது தெரிஞ்சிருச்சுன்னா நீ எதன் மேலேயும் மிகப்பெரிய பற்று வைக்க மாட்டேன். எதன் மேலேயும் மிகப்பெரிய பற்று வைக்க மாட்டேன். எதனையும் நீ ரசிக்க மாட்டேன். உன்னோட வாழ்க்கை வாழவே எல்லாத்தையும் ஒரு நாள் தூக்கி எறிஞ்சிருவேன். காதலிச்ச பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சுன்னா செத்து போயிடணுங்கிறதும், காதலித்தவள் என்ன விட்டுட்டு போயிட்டோன்னு அழுகுறதும், இதெல்லாம் உணர்வுகள் தான். ஜஸ்ட் ஃபீலிங். இந்த ஃபீலிங் ஹார்மோனோடைய மாற்றங்கள் தான் ஃபீலிங். இந்த ஹார்மோன் சுரப்பதற்கு அந்த புத்தி இருக்கு இல்லையா, அந்த புத்தி தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, ஐயா நான் காதலிச்ச பொண்ணு என்னை விட்டுட்டு போயிடுச்சு, எப்படியாவது வசியம் பண்ணி கொடுத்துருங்க, எப்படியாவது எனக்கு அது பண்ணி கொடுத்து. டேய் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு போகலடா, நீ எதுக்கு லாக்கிலடான்னு ஒன்று உதாசனப்படுத்துது, அதை புரிஞ்சுக்கல. எனக்கு திரும்ப அவன் வேணும் சாமி, எனக்கு திரும்ப இவன் வேணும் சாமி. வாழவே தகுதி இல்லாதவங்க வாழ்கிறணுன்னு வாழ்ந்துட்டீங்க, வாழ்ந்து பாருங்களேன். உங்களுக்கான ஆள் பிடிச்சி கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கிற சட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு, காலைல சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கானதான்னு நினச்சி பாருங்கள். இப்போ போகிறீங்களே எங்கேயோ ஒரு பொழப்பை தேடி, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. யாரோ சொன்னதுக்காக, எவனோ ரசித்ததுக்காக, யாரோ பார்த்ததுக்காக உங்களோட வாழ்க்கையில் எல்லா நேரத்தையும் அடுத்தவங்களுக்காகவே செலவிட்றீங்க. உங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவிட்டீங்களா? கண்டிப்பாலும் இல்லை, இருக்கவே முடியாது. கண்டிப்பாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. சிவாய நம.